ஒரு நீண்ட கால ஒரு அரசியல் பின்புலம் அதுல இருக்கு. ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா, இந்திய ராணுவத்துல ஒரு கட்டத்துல வந்துட்டு ரொம்ப மிக முக்கியமானதாக இருந்தது 2 தரப்பு. ஒன்னு தமிழ்நாடு, இன்னொன்னு வந்து சீக்கியர். மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டும் பஞ்சாப் ரெஜிமெண்ட், இதுதான் வந்து மிக முக்கியமான 2 தரப்பா இருந்தது. இதுல தமிழர்களுக்கு வந்து பஞ்சாப் மக்கள் பத்தின பெரிய ஒரு அறிவு கிடையாது. கூடலாம் வேலை பார்ப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. அவங்களுடைய மத நம்பிக்கை எப்படிப்பட்டதுலாம் நமக்கு ஏன்னா தெரியாது. நமக்கு ஏன்னா களத்துல தான் ஒன்னா இருக்கிறோம், நிலத்துல ஒன்னா இல்ல. உள்ளார்ந்த விடயங்களை அறிவதற்கான இல்ல. இப்ப என்னன்னா, ஒரு காலகட்டத்தில் இந்திரா காந்தியுடைய காலகட்டத்துல ஒரு பெரிய பிரச்சனை வர்றப்போ ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார்னு பேர் வச்சுட்டு ஒரு கோயிலை உடச்சிட்டு ஒரு ரெஜிமெண்ட் உள்ள போகணும். அதுக்கு அவங்க தேர்வு செஞ்ச ரெஜிமெண்ட் வந்து மெட்ராஸ் ரெஜிமெண்ட். நம்ம மக்களும் வந்துட்டு அது கோயில் அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவு இல்லாம அங்க வந்துட்டு பூட்ஸ் காலோட உள்ள போனோம். வரலாற்று பிழை அது. அந்த பிழை நடந்த பின்னாடி சீக்கிய மக்களுக்கு முதல் முறையாக தமிழர்கள் மேல ஒரு விரோதம் பெறுகிறது. அதுக்கு பின்னாடி என்ன பண்ணாங்கன்னா, திட்டமிட்ட விரோத உருவாக்கி விட்ட மாதிரி அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 2 தரப்பு தான் இருக்கு. ராணுவத்துல ரொம்ப அதிகமாக பங்காற்றக்கூடிய தரப்பு 2 தரப்பு. அது 2 தரப்புல ஒரு தரப்பினரோடு தொடர்புடைய இடத்துக்கு இன்னொரு தரப்பு அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப நம்ம வந்துட்டு எப்படி அமைதிப்படையோட வருகையை பேசுறோமோ, அதே மாதிரி அங்க வந்து பொற்கோயில் உடைப்புக்கு பின்னாடி நடந்த சம்பவங்கள் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆறாத தழும்பா இருக்கு. அதுல நான் பங்கேற்க வைக்கப்பட்டோம். நம்ம விரும்பி போகல, அது என்னன்னு நமக்கு தெரியாது, நம்மள அங்க அனுப்புனாங்க. அதுக்கு பின்னாடி இலங்கையில அமைதிப்படை வர்றப்போ நமக்கு வந்து சீக்கிய மக்களை பத்தி நல்லா தெரியும். அவங்க வந்து அறம் சார்ந்த மக்கள். அவங்க வந்துட்டு அவங்களுடைய புனித தர்பனை எப்பயுமே கழட்ட மாட்டாங்கன்னு நமக்கு தெரியும். ஒரு முறை நம்ம பாக்குறப்போ குளிரான ஒரு பிரதேசத்துல, ஹிமாச்சல் அந்த மாதிரியான பகுதி கிட்ட இருக்கிற ஒரு இடத்துல ஒரு மோசமான குழுவினர் வந்துட்டு பெண்களை வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க. இவங்க போய் காப்பாற்றணும்னு போறப்ப என்ன பண்றாங்கன்னா, பணியில குழிய தோண்டி பெண்களுடைய உடையை பறிச்சுட்டு அதுக்குள்ள அவங்களை தள்ளி விட்டுறாங்க. படையினர் உள்ள வரப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிட்டக்க வராதீங்க, எங்ககிட்ட உடை இல்லைன்றாங்க. ராணுவத்துக்கிட்ட உடை இருக்காது. அப்ப அந்த ரெஜிமெண்ட்ல இருந்த சீக்கியர்கள் அவங்களுடைய தலைப்பாகைகளை கழட்டி, புனித தலைப்பாகைகளை ஒருபோதும் கழட்ட மாட்டோம் அப்படின்னு சொன்ன தலைப்பாகைகளை நிறைய அரசாங்கத்துக்கிட்ட சண்டை போட்டு அந்த உரிமையை வச்சிருக்காங்க. அவங்க பெண்களோட மானம் போகக்கூடாதுன்றதுக்காக அவங்க தலைப்பாகையை கட்டி கொடுத்து அந்த பெண்களை மீட்டாங்கன்றது வரலாறு. எப்படி வீரத்துக்கான இனம் போல மானத்துக்கான இனமாகவும் தான் அவங்க இருந்தாங்க. ஆனா அவர்கள் வந்துட்டு இலங்கையில் இருக்கக்கூடிய அமைதிப்படையில் இருந்தும் கூட அங்க ஏன் அநீதி நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து ஆபரேஷன் ப்ளூ ஸ்டாரோட தொடர்ச்சி. எனக்கு நீ பண்ணல அந்த எண்ணம் வந்து அவங்க தமிழரும் ஈழத்தமிழரும் ஒரே மாதிரியாகத்தான் அவர்களுக்கு. ஆமா. அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இலங்கை தமிழர்கள் வந்துட்டு பட்ட துயரத்துக்கு ஒரு காரணம் வந்துட்டு தமிழக தமிழர்கள் செய்த பிழை. நான் ரொம்ப ரொம்ப வருத்தத்தோட நான் பதிவு இது எப்பொழுதாவது ஏதோ ஒரு கட்டத்திலேயாவது தமிழர்கள் தாங்கள் இப்படி செய்ய வைக்கப்பட்டோம் என்ற உணர்ந்து பின்னாடி சீக்கிய தரப்புல சிலர் வந்துட்டு இதை புரிஞ்சுக்கிட்டு, இல்ல அது வந்துட்டு எங்களுக்கு கட்டமைக்கப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிட்டு சீக்கிய தரப்புல சிலர் இதை பத்தி பேசியிருக்காங்க.